ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யா தனுஷ் இயக்க தனுஷ் நாயனாய் நடித்த 3 படத்தில் தான் ரஜினிகாந்தின் உறவினரான அனிருத் இசையமைப்பாளராக அறிமுகமானார். அடுத்து தனுஷ் தயாரித்த படங்களிலும் தனுஷ் நடித்த சில படங்களிலும் ஆஸ்தான இசையமைப்பாளராகவே அனிருத் மாறிப்போனார். ஆனால் ஒரே ஒரு பீப் பாடல் அனிருத்தை ரஜினிகாந்தின் குடும்பம் மொத்தமாக ஒதுக்கி வைத்துவிட்டது. பீப் பாடல் சர்ச்சை வந்தபோது அனிருத் பற்றி தன்னுடைய கோபத்தை ரஜினிகாந்த் அனிருத்தின் குடும்பத்தாரிடம் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியானது. அதற்கு ஏற்றபடி அதன் பிறகு தனுஷ் நடித்த கொடி படத்தில் சந்தோஷ் இசையமைப்பாளராக பணியாற்றினார். தனுஷ் இயக்குனராக அறிமுகமாகும் பவர் பாண்டி படத்தில் ஷான் ரோல்டன் இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அடுத்து தனுஷ் நடிக்கும் வேலையில்லா பட்டதாரி 2 படத்திற்கும் ஷான் ரோல்டனே இசையமைப்பாளராக நியமிக்கப்பட்டார். இப்போது தனுஷின் மனைவி ஐஸ்வர்யா தனுஷ் இயக்கும் மாரியப்பன் படத்திற்கும் ஷான் ரோல்டனே இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். ரஜினிகாந்தின் 2 மகள்கள் இயக்கும் படத்திலும் தனுஷ் இயக்கும் படத்திலும் ஷான் ரோல்டன் தான் இசையமைப்பாளர். ஆக அனிருத்தை ரஜினிகாந்தின் குடும்பத்தினர் மொத்தமாக ஒதுக்கியுள்ளனர் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இதனால் தனுஷ் அனிருத் இடையிலான பிரிவு நிரந்தரமாகி விட்டது என்றே திரையுலகினர் கருதுகிறார்கள். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.